இந்த காட்சிகள் அனைத்தையும் இருந்த இடத்தில் இருந்தே பார்த்து அந்த குலசை முத்தாரம்மனின் அருளை பக்தர்கள் பருக வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நேரலையாக வழங்கப்படுகிறது. தந்தி தொலைக்காட்சியினர் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து கொண்டு இந்த காட்சிகளை தற்போது வழங்கி வருகிறார்கள். உலகப்புகழ் தசரா நாம் பார்க்கின்ற காட்சிகள் அனைத்துமே நம் மனக்கண்ணில் ஏற்கனவே பதிந்திருந்தாலுமே இந்த காட்சிகள் அனைத்தையும் தற்போது நாம் பார்க்கிறோம். இந்த திருவிழாவில் விசேஷமான ஒரு காட்சி என்னவென்றால், பல்வேறு வேடம் தரித்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். போன வருடத்தை போலவே இந்த ஆண்டும் கொரோனா தாக்கம் இருக்கின்ற காரணத்தினாலே மிக கட்டுப்பாட்டுடன் இந்த நிகழ்ச்சியானது இந்த வருடம் நடைபெற்று வருகிறது. இனி வருகின்ற வருடங்களிலாவது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வகையில் இந்த விழா வெகுவாக சிறப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பக்தர்களின் ஆசை. வழக்கமாக 10 லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த திருவிழாவில் கட்டுப்பாடுகள் காரணமாக குறைவான பக்தர்களே கலந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆலயத்தின் பூஜகர்கள் இங்கு நடக்க வேண்டிய ஒவ்வொரு வைதிக சம்பிரதாயங்களையும் தற்போது நடத்தி வருகின்ற காட்சிகளைத்தான் நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடற்கரையில் வருடா வருடம் சூரசம்ஹாரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சம்ஹார நிகழ்ச்சியானது நடைபெறும். இந்த தசரா திருவிழாவின் முக்கியமான ஒரு காட்சி என்னவென்றால், 9 நாட்கள் அம்பாள் போரிட்டு 10ஆம் நாளான இன்றைய தினம் அசுரனை, மகிஷாசுரன் என்கிற அசுரனை சம்ஹாரம் செய்கிறாள். அந்த சம்ஹாரம் செய்கின்ற காட்சியானது கடற்கரைக்கு அருகே இருக்கக்கூடிய சிதம்பரேஸ்வரர் ஆலயத்தில் வருடா வருடம் மிக சிறப்பாக நடக்கும். கடந்த வருடமும் இந்த வருடமும் கட்டுப்பாடுகள் காலமாக ஆலயத்தினுள்ளே இந்த வைபவங்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த அசுரனை அழித்தொழிப்பது ஒன்றுதான் இந்த நவராத்திரி காலத்தில் பராசக்தி ஆகப்பட்டவள் பலரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதம். அந்த காலத்திலே அசுரர்கள் தேவர்கள் என்கிற இரு தரப்பினர் காரணமாக அசுரர்களின் தொல்லை எப்போதும் மேலோங்கி இருப்பதன் காரணமாக தேவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே பல அவதாரங்கள் ஏற்பட்டன. அத்தகைய அவதாரங்களுள் ஒன்றுதான் பராசக்தி ஆகப்பட்டவள் ஒரு அவதாரம் எடுத்து வந்து இந்த அசுரனை சமகரிக்கிறார். இதற்காக இந்த ஆலயத்தில் திருவிழாக்கள் சுமார் 12 நாட்கள் வெகு விசேஷமாக நடைபெறும். அமாவாசை கழிந்த அடுத்த நாள் பிரதமை தினத்தன்று கொடியேற்றத்துடன் காப்பு கட்டுதல் வைபவத்துடன் உள்ளூர் அன்பர்களும் வெளியூர் பக்தர்களும் மிகுந்த பக்தி சிரத்தையுடன் இந்த அம்மனை வழிபடுவார்கள். குலசேகரப்பட்டினத்தில் காணப்படும் இந்த அன்னையாகப்பட்டவள் முத்தாரம்மன் என்று வழங்கப்படுகிறாள். சென்னை போன்ற நகரத்திலே நாம் எங்கு பயணித்தாலுமே அந்த வாகனங்களின் முகப்பில் குலசை முத்தாரம்மன் துணை என்கிற ஒரு வாசகத்தை காண முடியும். அப்பேற்பட்ட தென்னக அன்பர்கள் சென்னையிலே காணப்படுகிறார்கள். அந்த அன்னையின் பரிபூர்ணமான அருளோசியோடு எந்த இடத்திலே இருந்தாலும் அந்த அன்னையின் அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த அன்னையின் நினைப்போடு அந்த அன்னையின் நாமத்தை சொல்லும் விதமாக நாம் வண்டி வாகனங்களில் காணப்படுகிற அந்த குலசை முத்தாரம்மனுக்குத்தான் இந்த காலத்திலே வெகு சிறப்பான வழிபாடுகள் குலசேகரப்பட்டினத்தில் நடந்து வருகின்றன. பிரபலமான திருச்செந்தூர் நகரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலே குலசை என்கிற இந்த நகரமானது அமைந்திருக்கிறது. அற்புதமாக அலங்கரிக்கப்பட்ட இந்த குலசை அம்மனுக்கு நடக்கின்ற வழிபாடுகளை தற்போது நாம் காண்கின்றோம். இந்த ஆலயத்திலே ஞானமூர்த்தீஸ்வரர் என்கிற ஈஸ்வரன் வடிவம் காணப்பட்டாலுமே பக்தர்கள் பேசுகின்ற வாக்கில் முத்தாரம்மன் ஆலயம் என்று சொல்வதே இன்று பலரது மனதிலும் பதிந்திருக்கிறது. இதோ வாத்தியக்காரர்கள் இசையுடன் பல்வேறு நடனம் தாங்கிய பக்தர்கள் ஆடுகின்ற காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த பக்கத்திலே அந்த அம்மனுக்கு நடக்கிற அடுக்கு தீபாராதனை காட்சியையும் தற்போது நாம் பார்க்கிறோம்.
இந்த ஆலயத்திலே மிக சிறப்பாக நடக்கின்ற நிகழ்ச்சி என்று சொன்னால் பல்வேறு வேடம் தாங்கிய இந்த பக்தர்களை சொல்லலாம். காளி வேடம் தாங்கி மகிஷாசுரனை பராசக்தியாகப்பட்டவள் அழித்த காரணத்தினால் அந்த காளி வேடத்திற்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து ஏராளமான பக்தர்கள் காளி வேடம் தாங்கி வருவது வெகு இயல்பு. வருடம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இதுபோல வேடம் தாங்கி வந்து இந்த ஆலயத்தில் செலுத்துகின்ற பக்தியை நாம் பார்க்க முடியும். இந்த ஒவ்வொரு வேடத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. இந்த காரியத்திற்காக, இந்த பிரார்த்தனைக்காக இந்த வேடத்தை நான் தாங்குகிறேன் என்று வேண்டிக் கொண்டு 10 நாட்கள் முதல் 40 நாட்கள் வரை விரதம் இருந்து வருகிற பக்தர்களைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். எந்த விதமான புலன் கட்டுப்பாடுகள் அனைத்தையும் மேற்கொண்டு எந்த விதமான ஒரு குறைக்கும் இடம் சொல்லாமல் விரதத்தை முற்றிலுமாக மேற்கொண்டு இந்த பக்தர்கள் காலை முதல் இரவு வரை அந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். ஆங்காங்கு கிராமங்களில் இருக்கின்ற ஆலயங்களிலேயோ ஆலயங்களுக்கு அருகே இருக்கின்ற ஒரு குடிசையிலேயோ தங்கி அன்றைய தினம் ஓய்வெடுத்து அடுத்த நாள் காலையிலும் இது போன்ற நடனத்தை மேற்கொள்வார்கள். என்ன காரணத்திற்காக இது போன்ற நேர்த்திக்கடன் என்று சொன்னால், இந்த வேடம் தாங்குகிற பக்தர்கள் தாங்கள் செல்கின்ற ஒவ்வொரு ஊரிலும் காணிக்கை வாங்கி அதை அம்மன் ஆலயத்திற்கு காணிக்கையாக செலுத்துவார்கள். அம்மனே நேரடியாக வந்திருந்து இந்த காணிக்கைகளை பெறுவதாக ஒரு ஐதீகம். இதோ அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான அந்த முத்து மாரியம்மனுக்கு நடக்கின்ற ஆரத்தி திருக்காட்சியை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் ஆலயத்தினுள்ளேயே வதம் செய்கின்ற காட்சியானது அரங்கேறவுள்ளது. எப்படி திருச்செந்தூரில் அந்த அசுரன் ஆகப்பட்டவன் பல்வேறு வடிவம் தாங்கி வந்தானோ, அதே போல இந்த ஆலயத்திலும் அந்த மகிஷாசுரன் ஆகப்பட்டவன் பல்வேறு வேடம் தாங்கி வருகிறான். இந்த பராசக்தியிடம் சிக்காமல் அவளை ஏமாற்றிக் கொண்டு தான் தப்பித்து விடலாம் என்று நினைத்தாலுமே பராசக்தியின் பார்வையில் இருந்து தப்ப முடியுமா? கடைசியில் அந்த அசுரன் ஆகப்பட்டவன் இந்த விஜயதசமி நாளில் நள்ளிரவில் தனது உயிரை நீத்தான். அதாவது சம்ஹாரம் செய்யப்பட்டார். அந்த நிகழ்வை அப்படியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வருடா வருடம் குலசேகரப்பட்டினத்தில் இந்த முத்தாரம்மன் ஆலயத்தில் இந்த நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. இந்த வருடம் வெளியூர் பக்தர்களுக்கு அனுமதி இல்லாமல் சொற்ப பக்தர்களை கொண்டே இந்த வருடம் ஆலயத்தினுள் இத்தகைய நிகழ்வுகள் நடக்க உள்ளன. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக காவல்துறையினரும் ஆலய அதிகாரிகளும் இந்த மேற்பார்வையில் இருந்து கொண்டு பக்தர்களை கவனித்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பல்வேறு வேடம் தாங்கி வரக்கூடிய அந்த மகிஷாசுரனை பராசக்தி ஆகப்பட்டவள் வதம் செய்ய போகிறாள். இந்த வதம் செய்வதற்காக அவள் கொண்டிருக்கிற ஆயுதமானது சூலாயுதம். நாம் ஆலயத்திலே பராசக்தியிடம் பார்த்திருப்போம். அந்த சூலாயுதம் தான் பிரதான ஆயுதமாக கருதப்படும். இந்த ஆலயத்திலே மூலவர் சன்னதியில் குடிகொண்டிருக்கக்கூடிய முத்தாரம்மனும் ஞானமூர்த்தீஸ்வரரும் ஒரு கையில் விபூதி கொப்பரை தாங்கிக் கொண்டு மற்ற கையில் ஆயுதங்களை தாங்கியிருப்பார்கள். அதோ அன்னையின் சம்ஹாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சூலாயுதமானது தற்போது கொண்டு வரப்படுகிறது. இந்த ஆலயத்திலே கட்டுப்பாடுகள் இருந்தாலுமே இந்த வைபவத்தில் எந்தவிதமான குறைவும் இருக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து சம்பிரதாயங்களையும் விடாமல் நடத்தி வருகிறார்கள். முத்தாரம்மன் என்று பெயர் சொன்னாலே இந்த பக்கம் இருக்கின்ற பக்தர்களுக்கு அத்தகைய ஒரு பரவசமும் ஒரு சிலிர்ப்பும் ஏற்படும். இந்த அம்மனின் ஆட்சியானது தங்கள் பகுதியில் இருக்கின்ற காரணத்தினாலே தங்களுக்கு எந்தவிதமான குறைவும் இல்லாமல் இந்த அம்மன் காப்பாற்றி வருகிறாள் என்கிற நம்பிக்கையானது இந்த முத்தாரம்மன் பக்தர்களுக்கு இருந்து வருகிறது. இந்த ஆலயத்தினுள் வருகின்ற பக்தர்கள், தற்போது கூடியிருக்கின்ற பக்தர்கள் அனைவருமே அந்த அன்னையின் பரம அருளை வேண்டி, இந்த அன்னையின் அருள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்க வேண்டி இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தசரா என்று சொன்னால் தச என்றால் 10, ரா என்றால் இரவு என்று பொருள்படும். தசரா என்றால் 10 இரவுகள். நவராத்திரியை நாம் 9 இரவுகள் 9 நாட்கள் கொண்டாடினாலுமே 10ஆம் நாளான இந்த தசரா தான் விழாக்களில் சிறப்பு. மைசூரிலும் குலசேகரப்பட்டினத்திலும் இந்த தசரா வெகு சிறப்பாக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெறுவது வழக்கம்.
இந்த வருடம் கடந்த வருடத்தைப் போலவே கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமாக குறைவான பக்தர்களுடன் தற்போது நடந்தேறி வருகின்ற காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த 10ஆம் நாளன்று இரவுதான் அந்த அசுரன் ஆகப்பட்டவன் வதம் செய்யப்பட்டார். அந்த அசுரனின் வதமானது தேவர்களுக்கு ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. அதன் பிறகுதான் தேவர்கள் நிம்மதியானார்கள். அதுபோல அன்னையை நாம் வணங்குவது எதற்காக என்று சொன்னால், அன்னையின் பரிபூரணமான அருளாசி நமக்கு கிடைத்துவிட்டால் நமக்குள் இருக்கக்கூடிய எதிரிகளும் பந்தாடப்படுவார்கள், சூறையாடப்படுவார்கள். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அன்னையை நாம் வணங்குகிறோம், அன்னையை நாம் ஆராதிக்கிறோம். தற்போது ஆலயத்தினுள்ளே அந்த சூலாயுதத்தை தாங்கி வருகின்ற காட்சி நாம் பார்த்து வருகிறோம். எத்தனையோ ஆலயங்களில் திருவிழாக்கள் நடந்தாலுமே இந்த குலசேகரப்பட்டினத்தில் இது சிறந்த திருவிழாவாக கருதப்படுகிறது. இப்போ நடக்கிற இந்த அற்புதமான இந்த காட்சியை பாருங்கள். குலசேகரப்பட்டினத்துக்கு பக்கத்தில் கொட்டங்காடு அப்படிங்கிற ஒரு கிராமம். இதுபோல் பல கிராமங்கள். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அம்மனுக்கு நேர்ந்து கொண்டு பலவிதமான வடிவங்களை தாங்கி விரதம் இருந்து வருகிறார்கள். இந்த பக்தர்களால் இந்த கட்டுப்பாடுகள் காரணமாக இன்றைய தினம் குலசேகரப்பட்டினத்தில் நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவரவர்கள் ஊர்களில் இருந்தவாறே இந்த நேர்த்திக்கடன்களை செலுத்தி அம்மனை ஆராதிக்கின்ற காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இவர்கள் அணிந்திருக்கிற இந்த வேடங்கள் எத்தனை தத்துரூபமாக இருக்கிறது என்பதை பார்த்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு விநாயகப் பெருமான் வடிவம் என்றால் விநாயகராகவே காட்சி தருகிறார்.
ஒரு சூரிய பகவான் வடிவத்தை ஒருவர் தாங்கி இருக்கிறார் என்றால் சூரிய பகவானாகவே காட்சி தருகிறார். காளி வேடம் என்றால் காளியாகவே காட்சி தருகிறார். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த விதத்தில் ஒரு ஒப்பனை செய்து ஒரு அலங்காரம் செய்து சம்பந்தப்பட்ட தேவதையே நமது கண்களுக்கு முன்னால் கொண்டு வரக்கூடிய அந்த நேர்த்தியை இறை பக்தி என்றே சொல்ல முடியும். முத்தாரம்மனின் பரிபூர்ணமான அருள் காரணமாக, அந்த அன்னையின் மேல் கொண்டிருக்கிற பக்தி காரணமாக இவர்கள் தாங்கியிருக்கிற வேடங்களும் இவர்களது நடனமும் தத்துரூபமாக அந்த அன்னையை அடைகின்றன. இதற்கென்றே ஒவ்வொரு கிராமத்திலும் தசரா குழுக்கள் என்று உண்டு. இந்த குழுக்களில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தசரா அன்பர்களை ஒருங்கிணைத்து இது போன்ற பல நிகழ்வுகளை நடத்துவார்கள். இவர்கள் ஆங்காங்கே பெறுகிற காணிக்கை என்பது ஆலயத்திற்கு வந்துவிடும். இந்த ஆலயத்தினுள் செலுத்த வேண்டும். அம்மனே நேரடியாக வந்து இந்த காணிக்கையை நம்மிடம் கேட்கிறார் என்று நினைத்து பல அன்பர்கள் இவர்களுக்கு காணிக்கை கொடுப்பார்கள். தவிர இவர்களுக்கு என்ன உதவி தேவைப்படுமோ, ஒரு ஏழையாக இருந்தால் அவர்களுக்கு உணவு, உடை உட்பட அனைத்தையும் தரக்கூடியவர்கள் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அன்பர்கள். நெல்லை மாவட்டம், மதுரை மாவட்டம், விருதுநகர், கன்னியாகுமரி போன்ற பல மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய அன்பர்கள் சுமார் பல லட்ச கணக்கில் இந்த நேரலையில், இந்த நேரடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது வழக்கம். இந்த வருடமும் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக பலராலும் நேரில் கலந்து கொள்ள முடியாமல் இந்த அன்னையை மனதிற்குள் ஆராதித்து அவரவர்கள் இருந்த இடத்தில் இருந்தவாறே இந்த நேர்த்திக் கடன்களை செலுத்துகிற காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஒரு ஒப்பனை என்பது சாதாரணமான விஷயமல்ல. இந்த ஒப்பனையை ஒரு நாள் முழுக்க தாங்கி அந்த அன்னைக்காக இவர்கள் நிகழ்த்துகிற இந்த அற்புதமான ஒரு வழிபாட்டை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த முத்தாரம்மனின் அருள் என்பது பலருக்கும் கிடைக்க வேண்டும். பலரும் இந்த அன்னையின் அருளை பெற வேண்டும். நம்மால் செல்ல முடியவில்லை என்றாலுமே இந்த அன்னையின் கருணை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த காட்சிகளை தந்தி தொலைக்காட்சி நேரலையாக வழங்கி வருகிறது. குலசை தசராவின் முக்கியமான திருவிழா என்று சொல்லப்படக்கூடிய சூரசம்ஹாரம் இன்னும் சற்று நிமிடங்களில் அரங்கேறவுள்ளது. இந்த சூரனை வதைப்பதற்காக அன்னையாகப்பட்டவள் 9 நாட்கள் விரதம் இருந்து போர் புரிந்து 10ஆம் நாள் நள்ளிரவில், அதாவது இன்றைய தினம் நள்ளிரவில் இந்த அசுரனை சம்ஹாரம் செய்தாள். இந்த அசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக இந்த அன்னையாகப்பட்டவள் சிவபெருமானிடம் இருந்து சூலாயுதம் வாங்கி சம்ஹாரம் செய்தாள் என்று புராணம் கூறும். தற்போது அந்த அசுரனை நாம் பார்க்கிறோம். அசுரன் என்றாலே மாயை, மாயங்கள் செய்யக்கூடியவன் என்று பொருள். இந்த அசுரர்கள் எந்த ஒரு காலத்திலும் ஒரு நிலையான கோலத்தில் இருக்க மாட்டார்கள். தங்களது உருவத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு கணம் பார்த்தால் சிங்கமுகம், மறுகணம் பார்த்தால் ஒரு மாட்டின் முகம், இப்படி முகங்களை மாற்றிக்கொண்டு தோற்றத்தை மாற்றிக்கொண்டு அன்னையின் பிடிக்கு கட்டுப்படாமல் இருக்கின்ற அந்த மகிஷாசுரனை கடைசியாக தசரா நாள் நள்ளிரவில் இந்த அன்னையாகப்பட்டவள் சம்ஹாரம் செய்தாள். அந்த சம்ஹார நிகழ்வை தற்போது தரிசிப்பதற்காக நாம் அனைவரும் காத்திருக்கிறோம்.
எப்படி அன்னையாகப்பட்டவள் அசுரனை சம்ஹரித்தாளோ அதே போல நம் ஒவ்வொருவர் மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் மாசுக்களையும் இந்த அன்னையாகப்பட்டவள் சம்ஹரிக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொரோனா என்பது மிகப்பெரிய அசுரனாக நமது கண்களுக்கு முன்னால் காணப்படுகிறது. இந்த அசுரனையும் இந்த அன்னையே சம்ஹரிக்க வேண்டும் என்று பக்தர்களான நாம் இந்த வேளையில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இதோ குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் ஆலயத்தினுள் அன்னையை சுற்றி அந்த அசுரன் வலம் வருகின்ற காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு வதம் என்று சொன்னாலுமே அந்த அசுரனுக்கு ஒரு மோட்ச கதியைத்தான் அன்னையாகப்பட்டவள் அருளியிருக்கிறாள். திருச்செந்தூரிலே பார்ப்போம் அல்லவா, அந்த சூர சம்ஹாரத்தின் போது அசுரர்களை முருகப்பெருமான் வதம் செய்தாலுமே அந்த அசுரர்கள் அனைவருக்குமே ஒரு நற்கதியானது கிடைக்கிறது. அதே போல இந்த இடத்திலே இந்த அசுரனுக்கும் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு நற்கதியானது கிடைக்க உள்ளது அன்னையின் சூலாயுதம் மூலமாக. இந்த அன்னையாகப்பட்டவள் இந்த அசுரனை சம்ஹரித்த வேளையில் தேவர்கள் அனைவரும் ஆடிப்பாடி மகிழ்ந்தார்கள். இந்த உலகை பீடித்துள்ள மிகப்பெரிய துஷ்ட சக்திகள் தங்களை விற்று அகன்றதாக தேவர்கள் மகிழ்ந்தார்கள். அதே போல இந்த அன்னையும் இந்த காலத்திலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை அன்னையாகப்பட்டவள் வதம் செய்ய வேண்டும். அப்படி வதம் செய்தாலே நமது வாழ்க்கையில் மலர்ச்சியும் ஒரு நிம்மதியும் ஒரு பரவசத்தையும் நாம் உணர முடியும். இதோ அன்னையின் அற்புதமான அலங்கார தோற்றத்திற்கு முன்னால் அந்த அன்னையை சூழ்ந்தவாறு ஆலய பூஜகர்களும் வேத பண்டிதர்களும் காணப்படுகிறார்கள். அடுத்தடுத்து இந்த சம்ஹார நிகழ்ச்சியானது நடக்க உள்ளது. பலவிதமான வேடங்களையும் தாங்கி வரக்கூடிய அந்த மகிஷாசுரனை அன்னையாகப்பட்டவள் சம்ஹரிக்கின்ற காட்சியை தற்போது நாம் தரிசிக்க உள்ளோம். முத்தாரம்மன் என்று சொன்னாலே முத்து ஆற்று அம்மன் என்று பிரித்து சொல்வார்கள். முத்துக்களை ஆற்றக்கூடிய அம்மன், அதாவது ஒருவருக்கு ஏற்படக்கூடிய அம்மை போன்ற நோயை விரட்டக்கூடிய அம்மன் என்று சொல்வார்கள். இந்த முத்தாரம்மன் அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற பலருக்கும் அவரவர்களது பிணிகளை விரட்டக்கூடிய அன்னையாக காட்சி தருகிறாள் இந்த குலசேகரப்பட்டினத்தில். இந்த அன்னைக்கு காணிக்கை என்னென்ன வழங்குவார்கள் தெரியுமா? இங்கே வசிக்கின்ற பக்தர்கள் தங்களது முதல் அறுவடையை அன்னைக்கு செலுத்துவார்கள். அதோ முதல் அசுரனின் தலையானது தற்போது சரிந்த காட்சியை நாம் பார்த்தோம். இந்த அசுரன் தற்போது சம்ஹாரம் செய்யப்பட்டு விட்டான். அன்னையின் சூலாயுதமானது அந்த அசுரனின் தலையை கொய்து பின்னால் விழுந்த காட்சியை நாம் பார்த்தோம். இன்னும் சற்று நேரத்தில் அடுத்த வேடம் தரித்து இந்த அசுரன் வரப்போகிறார். எத்துணை வேடமெடுத்து வந்தாலும் சரி, உன்னை சம்ஹாரம் செய்யாமல் விடமாட்டேன் என்பது போல இந்த அன்னையின் சூலாயுதமானது ஒவ்வொரு வேடத்திலும் போய் அந்த அசுரனை சம்ஹரிக்கின்ற காட்சியைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த பக்கம் அன்னையை ஆராதித்தவாறு குலசேகரப்பட்டினத்தை சுற்றியுள்ள பல ஊர்களில் வசிக்கின்ற பக்தர்கள் ஆங்காங்கு அவரவர்கள் இடங்களில் இருந்தவாறு அன்னைக்கு செலுத்துகிற இந்த வழிபாடுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அன்னையின் புகழையும் அன்னையின் பெருமையும் சொல்லக்கூடிய பாடல்களை கிராமத்தவர்கள் பலர் பாட, இந்த பாடல்களுக்கு வாத்தியங்கள் இசைக்க, அதற்கு ஏற்றவாறு இவர்கள் நடனமாட, இந்த காட்சியை கிராமத்தவர்கள் அமர்ந்து கொண்டு பார்த்து தரிசிப்பார்கள். இதை நடனம் என்று நாம் ஒரு விதமான அர்த்தத்தில் பார்க்கக்கூடாது. இந்த அசுரனை சம்ஹாரம் செய்த நிகழ்வை தற்போது மீண்டும் ஒரு முறை நாம் தரிசிக்கலாம். இந்த சம்ஹார எண்ணமானது எந்த ஒரு காலத்திலும் துஷ்ட சக்திகளுக்கு மட்டுமே வர வேண்டும். இதோ அந்த பார்த்து வருகிறோம். ஆலயத்தினுள் குறைவான பக்தர்கள் இருந்தவாறு நடக்கின்ற இந்த காட்சிகள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பக்தர்களை சென்றடைகிறது. தற்போது அடுத்து ஒரு வாகனத்தில் அடுத்து ஒரு அவதாரம் எடுத்து அந்த அசுரன் வரப்போகிறான்.
அந்த அசுரனையும் இந்த பராசக்தி ஆகப்பட்டவள், இந்த அம்மனாகப்பட்டவள் சம்ஹாரம் செய்ய உள்ளாள். இந்த பக்கம் நாம் தரிசிக்கின்ற காட்சி பல்வேறு ஊர்களில் நடக்கின்ற காட்சி. அன்னையின் பெருமைகளை சொல்லி, அன்னையின் புகழை சொல்லி, அதற்கு ஏற்றவாறு தங்களது பக்தியை செலுத்தி வருகின்ற இந்த பக்தர்கள்தான் இந்த அன்னைக்கு மிகப்பெரிய சொத்து. ஒரு தெய்வத்திற்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய சொத்து அந்த தெய்வம் அணிந்திருக்கின்ற ஆபரணங்களோ பிறவோ அல்ல. உண்மையான பக்தர்கள்தான் அன்னையின் நிரந்தரமான சொத்து. இப்படிப்பட்ட பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த வருடம் நேரில் கலந்து கொள்ள முடியாமல் அன்னையை மனதிற்குள் நினைத்தவாறே அவரவர்கள் இருந்த இடங்களில் இருந்து செலுத்துகின்ற வழிபாடை நாம் பார்த்து வருகிறோம். இதோ அடுத்த அசுரன் வருகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். கோலாகலமாக திருச்செந்தூரில் நாம் பார்ப்பது போலவே தலையை அசைத்தவாறு ஒரு கொக்கரிப்புடன் வருகின்ற அந்த அசுரன் இன்னும் சற்று நேரத்தில் சம்ஹாரம் செய்யப்பட உள்ளார். அதற்கு முன்னால் அன்னையை வலம் வருகின்ற காட்சியைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த அன்னையாகப்பட்டவள் அமைதியாக கொண்டிருக்கிறாள். அந்த அசுரனை பார்க்கப் போகிறாள். தனது சூலாயுதத்தை எடுத்து இந்த அசுரனின் தலையையும் இன்னும் சற்று நேரத்தில் கொய்யப் போகிறாள். ஒரு காலத்தில் மிகப்பெரிய நகராக விளங்கிய குலசேகரப்பட்டினத்தில் பாண்டியர்களின் ஆட்சியானது பிரதானமாக இருந்தது. குலசேகர பாண்டியன் என்கிற மன்னன் ஆண்ட காரணத்தினால் இது குலசேகரப்பட்டினம் ஆனது. இந்த குலசேகரப்பட்டினத்தில் முத்து என்பது அந்த காலத்தில் பிரதானமான ஒரு நவரத்தினங்களில் ஒன்றாக அந்த வியாபாரமாக இருந்து வந்தது. இதோ இந்த அசுரனை நாம் பார்க்கிறோம். இந்த அசுரன் ஆர்ப்பாட்டமாக வருகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். அந்த அசுரனை தாங்கி வரக்கூடிய அன்பர்கள் அந்த அசுரனை விரைவாக எடுத்துச் செல்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சம்ஹாரம் ஆகப் போகிற அந்த அசுரனுக்கு இன்னும் சற்று நேரத்தில் ஒரு மோட்ச கதியானது கிடைக்க உள்ளது. உலகத்திலேயே இந்த தசரா திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய இரு முக்கிய நகரங்களுள் இந்த குலசேகரப்பட்டினம் ஒன்று. அடுத்த வருடமாவது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் இந்த வைபவம் வெகு சிறப்பாக நடக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை, என்கிற வேண்டுகோள் பக்தர்கள் அனைவரின் மனதிலும் இருந்து வருகிறது. இந்த வருடம் நடக்கின்ற இந்த சம்ஹாரத்தை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அசுரன் ஆர்ப்பாட்டமாக வந்து கொண்டிருக்கிறான். அவனது முகத்தில் ஒரு கோபமானது காணப்படுகிறது. இந்த பராசக்தி என்னை என்ன செய்துவிட முடியும் என்கிற ஒரு தன்மை அந்த அசுரனின் முகத்தில் காணப்படுகிறது. அந்த அசுரன் மீண்டும் வலம் வந்து கொண்டிருக்கிறான். வலத்தின் நிறைவில் அந்த அசுரன் சம்ஹாரம் செய்யப்பட உள்ளான். பராசக்தி வைத்திருக்கின்ற சூலாயுதமானது நம்மை பயமுறுத்துகின்ற ஒரு ஆயுதம் அல்ல. துஷ்டர்களுக்கு அது ஒரு சூலம். நம்மை பொறுத்தவரை நல்லவர்களுக்கு நமக்கெல்லாம் அனுகிரகம் வழங்குகின்ற ஒரு ஆயுதம். ஒரு ஆயுதத்தினால் ஒரு அநியாயத்தையும் செய்ய முடியும், ஒரு நல்லதையும் செய்ய முடியும் என்பது தெய்வங்களின் கைகளில் இருக்கின்ற ஆயுதங்களே சாட்சி. இந்த இடத்தில் நாம் பார்க்கின்ற காட்சியானது அந்த சூலாயுதம் இன்னும் சற்று நேரத்தில் இந்த அசுரனின் தலையை கொய்ய உள்ளது. பக்தர்கள் ஆரவாரத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அசுரனை பராசக்தி சம்ஹாரம் செய்ய மாட்டாளா? தேவர்களுக்கு கிடைத்த ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி இந்த காலத்திலும் கிடைக்காதா என்பது போல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வருடா வருடம் சிதம்பரேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கின்ற கடற்கரையில் நடக்கின்ற இந்த வைபவமானது கொரோனா கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு ஆலயத்தினுள்ளே நடந்து வருகின்ற காட்சிகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். சாதாரணமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுதல் குலசேகரப்பட்டினத்தில் என்று அந்த முத்தாரம்மனை துதிக்கும் விதத்தில் முத்தாரம்மனை வணங்கி வருகின்றனர். குலசேகரப்பட்டினத்தில் முத்தாய்ப்பாக இந்த ஆலயத்திலே எத்தனையோ தொன்மையான விழாக்கள் நடந்தாலுமே இந்த விழா சிறப்பான விழாவாக கருதப்படுகிறது.
ஒவ்வொரு தோற்றம் எடுத்து வருகிற அசுரன் இதோ புதுமுகம் எடுத்து வருகிறான். இந்த அசுரன் தற்போது அன்னையை வலம் வந்து கொண்டிருக்கிறான். தான் சம்ஹாரம் செய்ய போகிறோம் என்பது தெரிந்து அன்னையின் திருவடியை பற்றி கொள்ளும் விதமாக, சரணாகதி அடையும் விதமாக இந்த அசுரனே வலம் வருகின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முகம் எடுத்து வருகிற அசுரனையும் சற்றும் காலதாமதம் செய்யாமல் இந்த பராசக்தி ஆகப்பட்டவள் ஈஸ்வரிடம் இருந்து பெற்ற சூலாயுதத்தின் மூலமாக சம்ஹாரம் செய்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். அதே போல அடுத்த முகம் ஒவ்வொரு முகமாக எடுத்து கொண்டு வருகிறான். இந்த அசுரன் எத்தனை முகம் எடுத்தாலுமே, எத்தனை மாயத்தோற்றம் எடுத்தாலுமே இந்த அசுரன் சம்ஹாரம் செய்யப்பட்டு விடுவான் என்பது பக்தர்கள் அனைவரும் அறிந்ததே. தற்போது இந்த அசுரனும் இன்னும் சற்று நேரத்தில் சம்ஹாரம் செய்யப்பட உள்ளார். இந்த ஆலயத்திலே பிரதானமாக குடிகொண்டிருக்கக்கூடிய முத்தாரம்மன் சுயம்பு திருமேனி. நவரத்தினங்களுள் முத்து என்பது மட்டுமே பட்டை தீட்டாமல் பிரகாசிக்கக்கூடிய சுபாவம் கொண்டது. மற்ற நவரத்தினங்களுக்கு, மற்ற அணிகலன்களுக்கு பட்டை தீட்டுதல் அவசியம். முத்துவுக்கு பட்டை தீட்டுதல் அவசியமில்லை. அதுபோல சுயம்புவாக தோன்றிய இந்த முத்தாரம்மன் தானே பிரகாசமாக ஜொலித்து தன்னை அண்டிய பக்தர்களை காத்து வருகிறாள் என்பது பக்தர்களது நம்பிக்கை. இந்த அன்னை இன்னும் சற்று நேரத்தில் அடுத்த அசுரனை சம்ஹாரம் செய்யப்பட உள்ளால். அந்த அசுரன் வலம் வருகின்ற காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குலசேகரப்பட்டினத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களில் கூடியிருக்கக்கூடிய பக்த கோடிகள் தங்களது பக்தி வழிபாட்டின் ஒரு அம்சமாக பல வேடங்களை தாங்கி பாடல்களை பாடி தற்போது நடனம் ஆடுகிற காட்சிகளை இன்னொரு புறம் நாம் பார்த்து வருகிறோம். ஆலயத்தின் உள்ளே சம்ஹாரம் நடக்கிற போகிறது. அந்த சம்ஹாரத்திற்கான வழிபாடுகளை, அதற்கு உண்டான ஏற்பாடுகளை ஆலய பூஜகர்கள் செய்து வருகிறார்கள். அந்த சூலமானது இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட்டு இந்த அசுரனையும் சம்ஹாரம் செய்ய போகிறது. இந்த முத்தாரம்மன் ஆகக்கூடியவள் நமக்கு வருகின்ற முத்துக்களை ஆற்றக்கூடியவள் என்று பார்த்தோம். பொதுவாக ஒரு கிராமத்திலே இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆகப்பட்டவள் அம்மைகளை விளக்கக்கூடியவள், அம்மைகளை ஆற்றக்கூடியவள் என்று நாம் பார்ப்போம். இந்த ஆலயத்திலே பொடி பொடியாக இருக்கின்ற அந்த தழும்புகளை அரிசி காணிக்கை கொடுத்து அகற்றுவார்களாம் பக்தர்கள். சற்றே முத்து முத்தாக காணக்கூடிய அந்த அம்மை தழும்புகளை அகற்றுவதற்காக, அவற்றை போக்குவதற்காக இந்த அன்னைக்கு ஆமணக்கு விதைகளை காணிக்கையாக செலுத்துவார்கள். சற்றே பருமனாக இருக்கக்கூடிய அம்மை முத்துக்களை அகற்றுவதற்காக இந்த அன்னைக்கு பூசணிக்காய்களை காணிக்கைகளாக சமர்ப்பிப்பார்களாம். இந்த வேடம் தாங்கிய பக்தர்கள் அத்தனை பேருமே ஒரு பிரார்த்தனைகளோடு அந்த பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்பதற்காக பல நாட்கள் விரதம் இருந்து இந்த அன்னையை ஆராதித்து வருகிறார்கள். உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்றது குலசேகரப்பட்டினம் இந்த சூரசம்ஹார திருவிழா. இந்த தசரா திருவிழாவின் முக்கியமான நாள் இன்றைய நாள். நவராத்திரி காலம் பூர்த்தியான பிறகு இதோ சம்ஹாரம் செய்யக்கூடிய இந்த நிகழ்வுதான் முக்கியமான.
குலசை முத்தாரம்மன் தசரா திருவிழாவை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ அடுத்து ஒரு சம்ஹாரமானது நிகழவுள்ளது. அந்த சம்ஹாரத்திற்காக அந்த அசுரன் ஆகப்பட்டவன் மீண்டும் அன்னையை நோக்கி ஆக்ரோஷமாக வருகின்றான். இந்த அசுரனையும் சம்ஹரிக்க இந்த அன்னையாகப்பட்டவள் தயாராக உள்ளாள். அன்னையிடம் இருக்கக்கூடிய சூலாயுதமானது அசுரர்களை சம்ஹரிப்பதற்காக சிவபெருமானிடம் இருந்து பெற்ற ஆயுதம். இந்த சம்ஹாரத்தின் ஒரு பகுதியாக பல்வேறு முகங்களை தாங்கி வந்த அந்த அசுரன் சம்ஹாரம் செய்யப்பட்ட காட்சியை பார்த்தோம். இதோ அடுத்த முகத்துடன் வருகிறான். இத்தனை முகங்களும் எதை உணர்த்துகிறது என்றால், நான் உண்மையான ஒரு சொரூபத்தை தாண்டி பல போலி முகங்களோடு வருவேன், என்னை உன்னால் வெல்ல முடியுமா என்பது போல இந்த அசுரன் கேட்க, நீ எத்தனை முகம் தாங்கி வந்தாலுமே மனிதர்களில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை என்னால் பிரித்து பார்க்க முடியும் என்று அன்னை சொல்வது போல இந்த அசுரனை ஒவ்வொரு கட்டத்திலும் சம்ஹாரம் செய்கிறார். இந்த நிகழ்வின் தாற்பயம் என்னவென்றால், எந்த ஒரு காலத்திலும் அசுரர்கள் தலை தூக்க முடியாது, நல்லவர்கள் எந்த ஒரு காலத்திலும் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை உறுதி செய்வது போல இந்த அன்னையாகப்பட்டவள் சம்ஹாரத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாள். இதோ இந்த அசுரன் முன்னும் பெண்ணும் வந்து கொண்டிருக்கிறார். தனது ஆணவ போக்கை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆணவமானது கடைசியில் எங்கே முடியும்? அழிவில்தான் போய் முடியும். மனிதர்களுக்கு எந்த ஒரு காலத்திலும் ஆணவம் இருக்கக்கூடாது. அந்த ஆணவம் தலை தூக்கினால் பெரிய அசுரனாக விளங்குகிறாயே என்று மற்றவரால் நாம் பேசப்படுவோம். அதுபோல் இந்த அசுரனை பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட குலசேகரப்பட்டினம் கடற்கரையில் சிதம்பரேஸ்வரர் கோவிலுக்கு அருகே நடக்கின்ற இந்த வைபவங்கள் கட்டுப்பாடுகள் காரணமாக ஆலய வளாகத்திலேயே நடக்கின்ற காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இதோ அலங்கரிக்கப்பட்ட அந்த அன்னையை கண்ணார கண்டு தரிசியுங்கள். அந்த அன்னையின் பரிபூரணமான அருளானது நம் ஒவ்வொருவருக்கும் இந்த காலத்தில் கிடைக்க வேண்டும். நாம் அவதிப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த அன்னையாகவள் தீர்வு சொல்ல வேண்டும், நம்மை அவற்றிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக இந்த அன்னையை உளமாற பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த உலகத்திலே எத்தனை சக்தி இருந்தாலும் கடைசியில் நாம் பயப்படுவது இறை சக்திக்கு மட்டுமே. அந்த இறைவன் ஆகப்பட்டவன் பல சுரூபங்கள் எடுத்து பல வடிவங்கள் எடுத்து பல்வேறு காலகட்டங்களில் நம்மை காப்பாற்றி வருகிறான். அதுபோல் இந்த முத்தாரம்மன் எப்படி அசுரர்களிடம் இருந்து தேவர்களை காத்தாலோ, அதே போல துஷ்ட சக்திகளிடம் இருந்தும் துஷ்ட வியாதிகளில் இருந்தும் நம்மை காக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நாம் முத்தாரம்மனிடம் இந்த வேளையில் வைக்க வேண்டும். உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த வேளையில் இந்த காட்சிகளை தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நமக்கெல்லாம் எந்த விதமான இன்னலும் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த அன்னையை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களின் நலனுக்காக இந்த வைபவங்களை, இந்த நேரலை காட்சிகளை தந்தி தொலைக்காட்சி நேரலையாக குலசேகரப்பட்டினத்தில் இருந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. பாண்டிய மன்னனால் பிரசித்தி பெற்ற இந்த ஊரிலே அந்த காலத்திலே தங்கமும் வெள்ளியும் பிரதானமான தொழிலாக இருந்ததாம். அன்னையின் அருளாட்சி எங்கு நடக்கிறதோ அங்கு எல்லாமே செல்வச் செழிப்பாக காணப்படும் என்பதற்கு இதைவிட பெரிய உதாரணம் வேண்டுமா? அந்த காலத்திலே தங்க நாணயங்கள் அச்சடிக்கின்ற ஒரு தொழிற்சாலை கூட, ஒரு தொழிற்கூடம் கூட இந்த குலசேகரப்பட்டினத்தில் இருந்ததாம். மிகப்பெரிய இயற்கை துறைமுகமாக கருதப்பட்ட இந்த குலசேகரப்பட்டினத்தில் ஏராளமான ஏற்றுமதிகள் இறக்குமதிகளும் அந்த காலத்தில் நடந்தனவாம். அத்தனை பிரசித்தி பெற்ற அந்த திருத்தலத்திலே அன்றைய தினம் துவங்கி பல நூறு ஆண்டுகளாக இந்த அன்னையாகப்பட்டவள் அருளி வருகிறாள். ஆலயத்திலே 4 திருக்கரங்களோடு வலது காலை மடித்து வைத்தபடி அன்னையாகப்பட்டவள் காட்சி தருகிறாள். அன்னைக்கு அருகே ஞானமூர்த்தீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் ஆகப்பட்டவர்
இடது காலை மடித்து வைத்து காட்சி தருகிறார் 2 திருக்கரங்களோடு. இந்த அன்னையின் திருக்கரத்திலும் சரி, ஈசனின் திருக்கரத்திலும் சரி என்ன காணப்படுகிறது என்றால் விபூதி கொப்பரை காணப்படுகிறது, பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவதற்காக.
சபகாரம் பூர்த்தியான பின்னே இந்த அன்னைக்கு அபிஷேகம் நடந்து வஸ்திரம் அணிவித்து ஆரத்தி காண்கப்பட்ட இந்த நிகழ்வை தற்போது நாம் தரிசித்தோம். இந்த அன்னையை குளிர்படுத்தும் விதமாக ஒரு அபிஷேகமும் தற்போது நடந்தது. ஒரு வஸ்திரம் அணிவித்தார்கள். அந்த ஆரத்தியை நாமெல்லாம் கண்டு தரிசித்தோம். இனி வரும் காலத்தில் எந்த விதமான ஒரு இடர்பாடும் நமக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக அசுரர்களை எப்படி சம்ஹாரம் செய்தாயோ அதுபோல எங்கள் மனதில் இருக்கக்கூடிய துஷ்ட எண்ணங்களையும் முத்தரம்மனாகிய நீயே சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று இந்த அன்னையிடம் நாம் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோம். அன்னையின் அருள் உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் இந்த வேளையில் சென்று போய் சேர வேண்டும். இன்றைய காலத்தில் நாம் பயப்படக்கூடிய கொரோனா என்கிற அசுரனையும் அந்த அன்னையே சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோம். தசரா நிகழ்ச்சிகள் நம் அனைவருக்கும் நமது மனதில் ஒரு பரவசத்தை ஏற்படுத்தியுள்ளன. அன்னையின் அருள் உலகெங்கும் பரவட்டும். நன்றி, வணக்கம்.